ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியில் விளையாடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை தோத்ததிலிருந்து நான் சரியாக தூங்கக்கூட இல்லைன்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டான ஆண்டி ரசூல் இப்போ அவரோட சோகத்தை பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆண்டி ரசூல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர். அவர் பார்த்தீங்கன்னா அடுத்து T20 உலகக்கோப்பை விளையாடுவாரான்றது ஒரு சந்தேகம் தான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த உலகக்கோப்பை நாங்கள் வெற்றி பெறலாம்னு நினச்சோம், ஆனால் பட் எங்களால் முடியல. நாங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடணும், இருந்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியல. கண்டிப்பாக நாங்கள் செமியோ இல்லை ஃபைனலோ வந்திருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கோப்பை வென்றிருப்போம். ஏன்னா இந்திய அணியுடனாக தான் ஃபைனல் வந்திருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருந்தாலும் நாங்கள் ஃபுல் முயற்சி போட்டு வெற்றி பெற்றிருப்போம். எங்களுக்கு இந்த கோப்பை வெல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கிரவுண்டில் ஹோம் கிரவுண்ட் எங்கள் நாட்டில் நடந்தனால எங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. பட் எங்களால் வின் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நான் அடுத்து 2026 விளையாடுவேன்னு சந்தேகம் தான். ஆனால் இருந்தாலும் எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்னும் எப்போ கோப்பை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்திய அணியில் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக செயல்படுறாங்க. இந்த T20 உலகக்கோப்பை வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவங்க ஒற்றுமை தான். டீம் எஃபெக்ட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. டீமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணல, ஆனால் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் இந்திய அணி மாதிரி போன்ற ஒரு அணி கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசை. பட் அது சாத்தியம் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஐபிஎல் நான் விளையாடும் போது எனக்கு ரொம்ப ஃபேன்ஸ் ஆதரவு கொடுத்தாங்க. ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஐபிஎல் விளையாடும் போது. அதனால் இந்திய அணிக்கு மிகவும் ரொம்ப பிடிச்ச அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி ரசூல் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் பேசியிருக்காருங்க. அவர் பேசியிருக்குது 100க்கு 100 உண்மைதாங்க. ஏன்னா இந்திய அணி உலகக்கோப்பை வெற்றி பெற்றதுக்கு காரணம் ஒரு டீம் எஃபெக்ட்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு டீம் எஃபெக்ட் கிடையாது, ஒரு ஒற்றுமை கிடையாது, ரொம்ப மோசமான கிரிக்கெட் விளையாடினாங்க. அதனால் இந்திய அணி வெற்றி பெற்றது முக்கிய காரணமே அவங்களோட டீம் எஃபெக்ட்னு சொல்லலாம், அவங்களோட ஒற்றுமைன்னு தான் சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம ஆண்டி ரசூலும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, ராகுல் டிராவிட் கோச் அவர் இப்போ இதோட வேர்ல்டு கப்போட முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர் தான் இப்போ ஹெட் கோச்சாக வந்துட்டு இருக்காரு. பேட்டிங் கோச்சு, போலிங் கோச்சு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பேட்டிங் கோச்சு ஐ திங்க் கொல்கத்தாவில் இருந்த அவரே தான், கொல்கத்தாவில் ஆல்ரெடி இருந்த அவர் தான் கூட்டு வந்ததாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்திய அணி தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தான், அது உறுதியாயிடுச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு, நான் மேலும் இந்திய அணிக்கு ஒரு 2-3 உலகக்கோப்பை வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் வர்ற மாதிரி பேசியிருக்காரு. அதனால் பார்க்கலாம் சவால் வர மாதிரி என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் கௌதம் கம்பீர் இன்னும் வேர்ல்டு கப் இந்திய அணிக்கு கோச்சாக வாங்கி தருவார் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.